ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ பரசோதியாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பல கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்து எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்போ பங்குனி மாத பலன்கள், அதாவது தமிழ் மாதம் சித்திரை முதல் பங்குனி வரை. அப்போ இந்த தமிழ் வருடத்தின் இறுதி மாதம் பங்குனி மாதம், தமிழ் வருடத்தின் இறுதி மாதம், விசுவாச ஆண்டின் இறுதி மாதம் முடிவடை போகின்றது. இந்த பங்குனி இறுதி மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம், தமிழ் வருடத்திற்கும் இறுதி மாதம் 12ஆம் மாதம் ஆக இரண்டும் இணைந்து அங்கே சனி பெயர்ச்சி ஆயிருக்கின்றது மீனராசியில். காலப்புருஷ தத்துவத்துக்கும் 12ஆம் இடம் மீனராசி. ஆக தமிழ் வருடத்திலும் 12வது மாதம் அந்த மீனராசி. இந்த இரண்டு விதமான அமைப்புகளில் அங்கே அந்த மீனராசியில் இந்த பங்குனி மாதத்தில் சனி பகவான் அங்கே பெயர்ச்சி அடைந்திருப்பதுதான் அதற்குரிய சிறந்த பலன்கள். சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி இங்கே உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். பிரம்மனால் உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து கர்ம வினைப்படி உங்கள் யோகங்கள், உங்கள் பிறப்பின் யோகங்கள் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஒரு ஜோதிடத்தின் பலன் அல்லது நான் சொல்லக்கூடிய பலன் சரியா நடக்கல அப்படின்னு ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்க ஒருபோது வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒருபோது வரக்கூடாது. கல்யாணமா சொன்ன மாசம், வேலையா சொன்ன மாசம், புத்திர பாக்கியமா சொன்ன மாசம், சொத்து சுகமா சொன்ன மாசம் நடக்கணும், நடந்தே ஆகணும். இது பிரம்மசாஸ்திரம். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இப்ப தொடர்ந்து இது பொது பலன். அதே நேரத்தில் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆக இப்ப எல்லா ராசிக்குமே பங்குனி மாத பலன்களை நாம் சிறப்பாக பார்க்க போகின்றோம். பங்குனி மாத பலன்கள், மீனராசி நேயர்களே, உங்களுக்கான பங்குனி மாத பலன்கள். கவலை விடுங்க. ஜென்மச்சனி உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க. நாங்க ஜோசியர் சொல்றோம், கவலை விடுங்க. என்னங்க ஜென்மச்சனின்னு சொல்றீங்க, அப்புறம் கவலை விடுங்கன்றீங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு சுபத்துவம், சுப கிரகம் மீன ராசியில சுக்கிரன் உங்களை ராசியில மீனத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. 3 8க்குரியவன், 3 முயற்சி 8 பிரம்மாண்டம். அப்ப உங்களுடைய முயற்சியை பிரம்மாண்டமாக வெற்றி அடையக்கூடிய நிலை. 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் தான் 8ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் 8ஆம் இடம். அப்போ 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் 8ஆம் இடம் போய் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துச்சுன்னா, அப்போ செல்வம், பொன் பொருள் செல்வங்கள் நல்ல யோகங்களை கொடுக்குமா கொடுக்காத? 10ஆம் இடத்துக்கு லாபாதிபதி 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காருன்னா செல்வம் கொட்டுமா கொட்டாத? லாபம் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். பல வழிகளில் செல்வத்தையும் கணவனால் மனைவியால் செல்வங்களை கண்டிப்பாக லாபத்தை பெறலாம். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. இப்போ உங்களுக்கு என்னென்ன, இந்த தனஸ்தானாதிபதி செவ்வாய் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ தேசம் விட்டு தேசம், ஊர் விட்டு ஊர், இடம் விட்டு இடம் மாற்றம், இடம் மாறி தொழில் பண்ணுவது, இடமாற்றத்தினால் ஒரு வருமானத்தை பெறுவது அப்படின்ற அது அந்த மாதிரி கிரக அமைப்புகள் உட்காந்துருக்கு. மேலே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மீனராசிக்கு 4ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ படிக்கிறவங்க இந்த படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறதோ, வெளி மாநிலம் போகிறதோ, இதெல்லாம் மீனராசி பிள்ளைகளுக்கு நடக்கும். மீனராசிக்காரங்களுக்கு, மீனராசி பிள்ளைகளுக்கு நடக்கலாம். ஏன்னா அந்த கல்விக்குரிய அந்த இடத்துல குருவர் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு.
குரு அந்த இடத்த பார்ப்பார். அவரே 10ஆம் அதிபதி, அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவருக்கு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேலை. ஏன்னா அவர் 4-10க்குரியவராகி படித்தவங்களுக்கு வேலை, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வெளியூர் போய் படிக்கிறது, படித்தவங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேலை உத்தியோகம், இது கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. அப்போ அடுத்ததாக உங்களுக்கு மீனராசிக்கு 12ஆம் அதிபதி சனி பகவான் 10, அதாவது 11-12க்குரிய மீனராசிக்கு 11-12க்குரிய சனி பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதே நேரம் சூரியன் இருக்காரு. அப்போ சுக்கிரன் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியவர். அதாவது ஒரு சனி பகவான் மட்டும் தனிப்பட்ட முறையில் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ சுக்கிரன் சனி சேரும் போது யோகமாக மாறிடும், மிகப்பெரிய யோகமாக மாறிடும். அதுதான் இந்த பங்குனி மாதம் மீனராசிக்கு சூப்பர் பிரமாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு நிர்வாக பொறுப்பு, அதிகாரத்துவார்ந்த உத்தியோகங்கள், செல்வங்கள் சேரக்கூடிய நல்ல யோகங்கள் கிரகங்கள் சேரும்போது தான். இப்போ சனி சூரியன் மட்டும் இருந்தால் பிரச்சனை தான். ஆனால் சுக்கிரன் சேரும்போது அது ஒரு பிடித்தமான, சனி பகவானுக்கு பிடித்தமான யோகத்தை, பல யோகத்தை தரக்கூடிய செல்வ யோகத்தை, திருமண யோகத்தை, கணவன் மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் சேர்ந்திருக்கிறது. என்ன சொன்னேன்? கல்வி மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம் உண்டு. அதில் மாற்றம் இல்லை. புரிஞ்சுங்களா? பிரச்சனைகள் தீருது. இந்த பங்குனி மாதம் மீன ராசிக்கு மனசில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு மாதம். அதில் மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக பிரம்மன் என்ன தலையெழுத்து உங்கள் விதியில் எழுதியிருக்காரோ அதுதான் சொல்லப்படுறேன். சும்மா ஏன் சௌரியத்துக்கு சொல்ல போகிறதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்த சரியாக நடக்கும். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.